நிலா ராகவ் கிட்ட சோழன் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல ஹார்ட் பின் பண்ணுங்க. ரைட்டு, இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ப்ரோமோ பார்த்துருப்போம். எல்லாருமே ரிப்பீட் மூட்ல தான் பார்த்துருப்போம். ஸோ ஐயனார் துணை ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு செம்ம ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ சோழன் வந்து நிலா கிட்ட அதிகமா பேசுறது இல்லாம அவாய்ட் பண்ற மாதிரி இந்த மாரியே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நிலாவுக்கு வந்துட்டு, "என்ன நீங்க அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல என்னைய கூப்பிட வந்ததுக்கு அப்புறமா என்கிட்ட எதுவும் நீங்க சரியா பேச மாட்டேங்கிறீங்க. யார் என்ன பேசினாலும் கோவப்பட்டுட்டே இருக்கிறீங்க" அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம நிலா கேட்டதுனால சோழன் வந்து பதில் சொல்றாரு. ராகவ் வந்து அவனோட ஆளுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபோட்டோவ ஸ்டேட்டஸ்ல வச்சு இங்க பாருங்க ஹார்ட் சிம்பிள் என்ன, கிஸ் சிம்பிள் என்ன, என்னலாம் போட்டு வச்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. உடனே நம்ம நிலாவுக்கு கோவம் வருது. இந்த ராகவ் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட எதுக்கு நம்மள ஆளுன்னு சொல்லி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் நிலா வந்து ராகவ் கிட்ட போய் பேசுறாங்க. நீங்க எதுக்கு வாட்ச் குடுத்தத வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு வச்சிருக்கீங்க? அது கூட பரவால்ல. எதுக்கு ஹார்ட்டு, கிஸ் சிம்பல் இப்படிலாம் போட்டு வச்சிருக்கீங்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால என்ன நிலா நம்ம வழக்கமா வைக்கிறது தானே! அதனால தான் வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி. அப்புறம் சோழன் கிட்ட எதுக்கு நீங்க என்னைய ஆளுன்னு சொல்லியிருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா நிலா, நான் உங்ககிட்ட சொல்லுவோன்னு நெனச்சேன். நான் வந்து உங்கள லவ் பண்றேன். உங்கள கல்யாணம் பண்ணலான்னு நெனைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்போ நம்ம நிலா இருந்துட்டு, "எதுக்கு இப்படிலாம் சொன்னீங்க? நீங்க இப்படிலாம் சொன்னதுனால எனக்கும் சோழனுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கு தெரியுமா? உங்களால தான் இவ்ளோ பிரச்சனையும் வந்துட்டுருக்குன்னு" சொல்லும்போது, ராகவ் வந்து கேட்குறாங்க, "நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவர்கிட்ட?" "ஆமா, அவருக்கு எதுக்கு கோவம் வரணும்?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏன் அவருக்கு கோவம் வரக்கூடாது? அவருக்கு தான் கோவம் வரும். ஏன்னா, அவர் என்னோட ஹஸ்பண்ட்" சொல்லுவாரு. ஸோ, இத வந்து நம்ம ப்ரோமோல பார்த்துருப்போம். ராகவுக்கு உடனே பயங்கரமா ஷாக் ஆயிருது. "என்ன நிலா சொல்றீங்க? சோழன் உங்களோட ஹஸ்பண்டா? அப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. "அப்புறம் எதுக்கு நீங்க உங்களோட பயோடேட்டா குடுக்க வரும்போது, அதுல சிங்கிள், அன்மேரிடுன்னு போட்டிருந்தீங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது நான் கோவத்துல சோழன் மேல உள்ள கோவத்துல நான் போட்டுட்டேன். ஆனா, அது எனக்கு அப்ப ஞாபகம் இல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "அப்ப நீங்க ஏமாத்தி தான் வந்தீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஏன் மேரிட எடுக்க மாட்டீங்களா? அன்மேரிடான பெர்சன மட்டும் தான் நீங்க வேலைக்கு எடுப்பீங்களா? டேலண்டா இருக்கிறவங்கள பார்த்து நீங்க வேலைக்கு எடுக்க மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்றாங்க. அதத்தான் நான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலை நான் அந்த மாரி போடுறது மாரி ஆயிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட வந்துட்டு நிலா சொல்றாங்க. "சொல்லுங்க, மேரிட் ஆனவங்களுக்கு உங்க கம்பெனில இடம் இல்லன்னு சொல்லுங்க. நான் இப்பயே இங்கேருந்து கிளம்பிர்றேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல நிலா, நான் அப்படிலாம் எதுவும் சொல்லல" அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிர்றாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு பயங்கர அப்செட் ஆயிருது. உடனே திவ்யா இருந்துட்டு, "என்னாச்சு நிலா? என்னாச்சு? எதுக்கு ராகவ் இவ்ளோ கோவமா போறாரு? ரொம்ப அப்செட்டா போறாரு. என்னாச்சு?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, ராகவ் என்னோட ஃபோட்டோவ ஸ்டேட்டஸ்ல போட்டிருக்கிறான். என்னைய ஆளுன்னு சொல்லியிருக்கிறான். அது சொல்றதுக்கு அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?" அப்படின்ட்டு சொல்றாங்க. "என்ன எதுக்கு நிலா இப்படி கோவப்படுறீங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, ராகவ் வந்து உங்கள லவ் பண்றாங்க. எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல. "நீங்க அப்பயே புரிஞ்சுக்கலையா உங்களுக்கு? புரிஞ்சுக்க தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. "அதுக்கு நீங்க இப்போ போய் என்ன சொல்லிட்டு வந்தீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கும்போது, "எனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம நடேசன் அங்கிள் வந்துட்டு, "என்னாச்சும்மா? வேகமா வந்துட்ட?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்குது. அதனால ஆஃபீஸ்ல சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சோழன் இல்லையா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லம்மா, இப்போ வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நிலா வந்து அவங்களோட ரூம்ல போயிட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. "முதல்லயே நம்ம வந்து மேரிடுன்னு போட்டுருக்கணும். இப்ப இந்த மாரிலாம் ராகவ் மனசுக்குள்ள நினைச்சு வச்சிருப்பான்னு தெரியல. இப்ப நான் ஆஃபீஸ்க்கு போனேன்னா என்னலாம் நடக்குமோ தெரியலையே! போதும், இனிமே நமக்கு இந்த வேலையே வேண்டாம். நம்ம வேற ஆஃபீஸ் கூட வேற இடத்துல கூட நம்ம வேலை தேடிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கிள், அந்த எங்களோட கல்யாண ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் இனிமே தேவையில்லன்னு சொல்லி தாம்மா நான் எடுத்து ரூம்குள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அத எடுத்து முதல்ல மாட்டுங்க அங்கிள்ன்னு" சொல்லும்போது, நடேசன் வந்துட்டு, "என்ன நிலா சொல்ற? நீ தான் சொல்றதாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா அங்கிள், நீங்க அத எடுத்து மாட்டுங்க. அப்பதான் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறது தெரியும்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னமோ நடந்திருக்கு. ஆனா என்ன நடந்துச்சுன்னு நான் உன்ட்ட கேட்கவும் மாட்டேன். நீ சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கண்டிப்பா நான் அந்த ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு மாட்றாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமே சோழன் இருந்துட்டு, "ஏய் என்னய்யா இது? இந்த ஃபோட்டோவ எதுக்குய்யா மாட்டி வச்ச? ஏற்கனவே அவ என்ட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த குதிச்சுட்டு இருக்கிறா. அவளுக்கு என் மேல அவ்ளோ கோவத்துல இருக்கிறா. நீ வேற ஏன்யா கடுப்பு காட்டிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம நடேசன் அங்கிள் கிட்ட சோழன் வந்து கேட்குறாங்க. "ஆ அப்படிதான் மாட்டுவேன். இப்ப என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ தானேயா கழட்டி வச்ச. இப்ப என்னையா எடுத்து மாட்டி வச்சிருக்க? நிலா பார்த்தானா அவ்வளோதான். இதுக்கும் என் மேல சண்டை போட்டு கோவிச்சுட்டு ஏதாவது பண்ண போறா. ஏற்கனவே என் நிலைமை அவ்ளோ கேவலமா போய்க்கிட்டு இருக்கு. இதில நீ வேற மாட்டி வச்சுக்கிட்டு, அவ வந்து என்னைய கேட்பா, "நீ தான் மாட்டுனியா? உன்ன யாரு மாட்ட சொன்னா?" அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்பா. "இது தேவையா? மரியாதையா ஃபோட்டோவ கழட்டு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு, "டேய் அதெல்லாம் கழட்ட வேண்டாம். சும்மா இரு. உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "கழட்டியா நிலா வர்றதுக்கு முன்னாடி? நான் தான்யா திட்டு வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ கழட்டுறதுக்கு போறாங்க. நடேசன் வந்துட்டு மறுபடியும் சோழன் கிட்டேருந்து அந்த ஃபோட்டோ அப்படிங்கேட்டு அங்க மாட்டிட்டு, எதுக்குடா இத இப்ப கழட்டுற? வேண்டான்னு தான் நான் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ எப்படியும் அவள என்கிட்டருந்து பிரிச்சு விட்டுருவேன்னு தான் எனக்கு தெரியுது. குடும்பம் மொத்தமா சேர்ந்து அதானே பிளான் பண்றீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிலா வராங்க. வந்துட்டு, "என்ன சத்தம் இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னாச்சு நிலா? நீங்க ஆஃபீஸ்க்கு போலையா? வேகமா வந்துட்டீங்கன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. அதனால நான் வேகமா வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல நிலா, இந்த ஃபோட்டோவ நான் மாட்ட சொல்லவே இல்ல. இவரா தான் எடுத்து மாட்டிட்டுருக்காரு" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "இந்த ஃபோட்டோவ நான் தான் மாட்ட சொன்னேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. "என்ன நிலா சொல்றீங்க? இந்த ஃபோட்டோவ நீங்க தான் மாட்ட சொன்னீங்களா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. "ஆமா, நான் தான் மாட்ட சொன்னேன். அப்பதான் நம்ம வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படிங்கிறதாவது தெரியும்" அப்படின்ட்டு சொல்றாங்க. "எனக்கு புரியல. நீங்க அப்ப நம்ம கல்யாணத்த ஒத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நமக்கு விவாகரத்து ஆகுற வரைக்கும் இந்த ஃபோட்டோ இங்க இருக்கட்டும் சரியா? அதுக்கப்புறம் நம்ம என்ன நடக்கணுமோ அத பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான். என்னமோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா நடேசன் அங்கிள் கிட்ட, ரொம்ப சந்தோஷமா இருக்கய்யா! நிலாவே இந்த ஃபோட்டோவ மாட்ட சொல்லிட்டான்னா, எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி சந்தோஷமா இருந்து என்ன பண்றது? அப்படின்ட்டு மறுபடியும் ராகவ் சொன்னத நெனச்சுட்டு அப்படியே வருத்தமா உட்கார்றாங்க. அப்ப நிலா இருந்துட்டு சோழன கூப்பிட்டுட்டு, ராகவ் கிட்ட போய் நான் பேசிட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன பேசுனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் வந்து சொன்னேன். எதுக்கு நீங்க சோழன் கிட்ட என்னோட ஆளுன்னு சொன்னீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டேன். அது மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸ்ல இந்த மாரிலாம் வைக்கிற வேலைய வச்சுக்காதீங்க அப்படின்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். எனக்கு இதுல எந்த விருப்பமும் இல்ல. தேவையில்லாம என்னைய பத்தி இது மாரி ஸ்டேட்டஸ் வைக்கிறது, என்னைய பத்தி இன்னொருத்தவங்க கிட்ட இது என் ஆளுன்னு சொல்றது, இந்த மாரிலாம் எதுவும் வச்சுக்க கூடாது. இஷ்டம் இருந்தா நான் இங்க வேல பார்ப்பேன். இல்லன்னா நான் வேற வேல பார்த்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு பரவாயில்லையே நம்ம பொண்டாட்டி நம்ம மேல உள்ள பாசத்துல தான் அப்படி சொல்லிட்டு வந்திருக்காளோ! பரவால்ல, பரவால்ல. நம்ம நம்ம மேல கொஞ்சம் லவ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு பயங்கரமான ஹாப்பி. நம்ம ஏதாவது அந்த ராகவன பண்ணலான்னு நெனச்சோம்னா, அந்த ராகவ நம்ம நிலாவே செம்மையா வந்து திட்டிட்டு வந்துட்டாளே! பரவாயில்லையே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நெனைக்கிறாங்க. நிலாவுக்கு என் மேல காதல் இல்லாமலா அப்படி பண்ணியிருப்பா? கண்டிப்பா நிலாவுக்கு என் மேல காதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹாப்பி கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரப்போகுது. அதாவது வானதி வீட்ல இருந்து வானதிக்கு வந்து கல்யாணம் பண்ற ப்ரெஷர் குடுக்குறாங்க. ஸோ பாண்டிக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஸோ அடுத்தடுத்து சூப்பரான எபிசோட்ஸ்லாம் வரப்போகுது. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.